எப்படியே போனாலும் எனக்கு மாலை மரியாதை கிடைக்கணும் என்ற கோணல் புத்தியினால் அவன் கேட்டான், எனக்கு உன்னுடைய மனைவி மகளாக பிறக்க வேண்டும், பார்வதி மகளாக பிறக்க வேண்டும், நீ எனக்கு மருமகனாக வாழ வேண்டும் என்று கேட்டான். எது கேட்டாலும் கொடுப்பவன் ஈசன், அங்கே மறுப்பே கிடையாது என்ற வகையிலே அவரும் அப்படியே ஆகட்டும் என்று அவனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு போகிறார். இதுல பாருங்க, எல்லோரும் வணங்க வேண்டும், அந்த ஆணவம் எல்லா உலகங்களையும் ஆள வேண்டும், பேராசை எல்லாம் தனக்கே கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆசை சிவபெருமான் கொடுத்து விட்டார். இப்போ அவன் பார்த்தான், எல்லா வளங்களும் கிடைத்து விட்டது, எல்லா விதமான ஆயுதங்களும் கிடைத்து விட்டது, எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாகிவிட்டான். அவன் வேதவழி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை மணந்தான். மணந்து தட்சாபுரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டையும் நிறுவி அதை அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த தக்கன் என்ன வரம் வாங்கினான்? அந்த பார்வதியே தனக்கு மகளாக வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். அப்படியே ஒரு முறை யமுனை நதிக்கரை பக்கமாக அவன் போகும்போது, அதாவது தக்கனும் வேதவல்லியும் போகும்போது ஒரு சங்கு வழியிலே அங்கே நமக்கு அம்பாள் காட்சி தருகிறார். இவன் போய் அந்த சங்கை எடுக்கிறான். அந்த சங்கு ஒரு பெண் குழந்தையாக மாறுகின்றது. இவன் அந்த குழந்தைக்கு தட்சன் என்று பெயர் வைத்து அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார். இந்த குழந்தை எப்போதும் சிவனுடைய நினைப்பாக இருக்கிறது. அவ பார்வதி இல்லையா, அவன் எத்தனை பிறகு எடுத்தாலும் அவருடைய கணவனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பார் அல்லவா. அந்த வகையில் எப்போதும் சிவனுடைய நினைப்பாக இருக்கிறது, எப்போதும் சிவனுடைய வழிபாட்டிலே இருக்கிறது அந்த குழந்தை. தாட்சாயணி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை. ஒரு நாள் சிவபெருமான் ஒரு அந்தணனாக வந்தார். அந்த பெண்ணுக்கு அருள் செய்தார். இதை தக்கன் பார்த்தான், புரிந்து கொண்டான். சிவபெருமான் தான் வந்திருக்கிறார் என்று சொல்லி சிவபெருமானிடத்திலே அவருடைய விருப்பத்தை கேட்கிறார். சிவனும் அந்த தாட்சாயணியை மணந்து கொள்ள சம்மதம் தெரிவிக்கிறார். ஒரு நல்ல நாளிலே திருமணம் நடக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா வகையான உயிர்களும், தேவர்கள், முனிவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், எல்லோரும் மூவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் கூடி மிக பெரிய அளவிலே அந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. திருமணத்திலே கடைசி நிகழ்வாக தாரை வார்த்து கொடுக்கணும். தட்சன் தன்னுடைய மகளுடைய கையை எடுத்து சிவனுடைய கையிலே வைத்து தாரை வார்த்து கொடுக்கிறான். அப்போது ஒரு ஆணவம் அவனுக்கு எழுந்தது, அகந்தை. இந்த உலகங்களுக்கெல்லாம் படியளப்பவன் பரமேஸ்வரன், அவனுடைய கை கீழே இருக்கிறது, அவனுடைய கைக்கு மேலாக என்னுடைய கை இருக்கிறது. அவன் கை வாங்குகிறது, நான் கொடுக்கிறேன். உலகங்களுக்கெல்லாம் அவன் தான் படி வளர்க்கிறான், அவன் தான் எல்லா உலகத்துக்கும் கொடுக்கிறான், அவனுக்கே கொடுக்கக்கூடியவன் நான் என்ற அலங்காரம் வந்தது. வந்த அந்த நொடியே சிவன் மறைந்து போனார். இதுதான் நான் சொன்னேன். இந்த கதை நடந்ததா, சிவன் வந்தாரா, இது எல்லாம் இரண்டாவது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். யாருக்கு அகந்தை வருகிறதோ, யாரிடத்திலே ஆணவம் இருக்கிறதோ, அவர்களிடத்திலே சிவன் இருக்க மாட்டான், தெய்வம் இருக்காது. இதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கையில் சிந்தனை. எப்போதும் அவனுக்கு அந்த நினைப்பு வந்ததோ, இறைவனை விட நான் உயர்ந்தவன் என்ற நினைப்பு வந்ததோ, நான் மிகப்பெரியவன் என்று சொல்லி அகந்தை வந்ததோ, அப்போதே அவனை விட்டு இறைவன் மறந்து போனான். இவனுக்கு பயங்கர அதிர்ச்சி தட்சனுக்கு. உடனே மாப்பிள்ளையை காணாம, திருமணம் முடிந்து விட்டது, மாப்பிள்ளை காணாம போய்விட்டார் என்று சொல்லி எல்லா இடங்களையும் தேடி பார்க்கிறார், ஆட்களை விட்டு தேடி பார்க்கிறார். இப்படி எங்கு தேடினாலும் கிடைக்கிறது. இதுலயும் நமக்கு தெரிய வேண்டிய செய்தி இதுதான். இறைவனாக நினைத்தால் மட்டும்தான் நாம் அவனை காண முடியும். இறைவனாக அருள் செய்தால் மட்டும்தான் நாம் அவனை சேர முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை சிந்தனை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நாம் இத்தனை நாள் பார்த்து வருகிறோம் இல்லையா, சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருள் சொல்வார்கள். இன்றைக்கு முடித்தால் நீங்கள் அதற்கு ஒரு பொருள் பார்க்கலாம். மொட்டை மாடி போங்க, இன்னைக்கு இரவு வானத்தை அண்ணாந்து பாருங்க.
இந்த பூமி இருக்கு பாருங்க, அது ஒரு தட்டையான ஒரு பொருள் போல தெரியும். தட்டையான ஒரு பூமி, அதன் மேலே அரை வட்டத்திலே ஒரு பொருளை கவிழ்த்து வைத்தது போல இருக்கும். இது நமக்கு என்ன தெரிகிறது? இதுவே சிவலிங்கம் தான். அதாவது இந்த வானம் முழுக்க அந்த லிங்க வடிவிலே இருக்க இந்த தட்டையான பூமியானது ஒரு ஆவுடையாரை போல தோற்றம் அளிக்கிறது. இதிலே இருந்து நாம் தனித்தனியாக பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் இந்த பொருள், இந்த உயிர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதை இறைவனாக பார்த்தால் எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான் என்கிற தோற்றம் தான் அந்த லிங்க வடிவம். அப்படி இந்த உலகமே லிங்கமயமானது. இப்படிப்பட்ட இறைவனை நாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவனாக நம்மை தேடி வந்தால்தான் நாம் அவனை காண முடியும். இதனை தட்சன் உணர்ந்து கொண்டான், நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தட்சனுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. நல்ல திருமணம், எல்லாரும் வந்திருக்கிறார்கள், இந்த நேரத்தில் இந்த சிவபெருமான் இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லி சிவபெருமான் மீது மிகுந்த கோபம், மிகுந்த பகை. ஒரு வழியாக முனிவர்கள் மற்ற தேவர்கள் எல்லாம் அவனை சமாதானப்படுத்துகிறார்கள். சிவபெருமான் மீண்டும் வருவார், நீ இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி சமாதானம் செய்கிறார். கொஞ்ச நாள் போனது. தக்கனும் அவனுடைய மனைவி வேதவல்லி தன்னுடைய பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி அப்பாவும் அம்மாவும் இந்த தட்சனும் வேதவல்லியும் கைலாசம் போகிறார்கள். போனா இவனுக்கு அகங்காரம். தலையை நிமிர்த்தி கொண்டு தோளிலே ஒரு பெரிய பட்டு பீராமத்தை போட்டுக்கொண்டு கைலாசத்தின் வாசலிலே போய் நிற்கிறான் தட்சன். அங்கே இருந்த பூதங்கள் பார்த்தார்கள், யார் நீ? நான் தான் சிவபெருமானுடைய மாமனார். மாமனாரா வாடைனாரா? இங்க எல்லாம் வேலை கிடையாது, நீ வெளியே போய் என்று சொல்லி அனுப்பி விடுறார். தட்சனுக்கு இன்னும் அவமானம். நம்முடைய மருமகனாக இருந்தோம், நாம் அவருக்கு மாமனாக இருந்தும் கூட நம்மால் நினைத்த நேரத்தில் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி இன்னும் கோபம். அவன் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வந்தான். இந்த சிவபெருமானை சும்மா விடக்கூடாது என்று நினைத்தான். அதன் பிறகு இந்த தட்சனுக்கு 50 பெண் குழந்தைகள் பிறந்தார்கள். 50 பெண் குழந்தைகளே 13 குழந்தைகளை தர்மதேவதைக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். 10 குழந்தைகளை காசியவர் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். மீனம் எத்தனை? 27 பெண்கள். அந்த 27 பெண்களையும் சந்திரனுக்கு, அதாவது சந்திரன் என்று சொன்ன நிலாவுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். இதுல இந்த 27 பெண்கள்ல சந்திரனுக்கு கடைசி பெண் மேல மட்டும் கொஞ்சம் காதல் அதிகம். ரோஹிணி, அந்த பெண்ணின் மீது ரொம்பவும் விருப்பம். மற்ற பெண்களை திரும்பியும் பார்ப்பது கிடையாது. இந்த 26 பெண்களும் திரும்பவும் தன்னுடைய தந்தையான தட்சனிடமே வருகிறார்கள். அவனிடத்திலே புகார், கல்யாணம் பண்ணியும் நாங்கள் இன்னும் சன்னியாசியாகத்தான் இருக்கிறோம். இந்த சந்திரனோ இளையவரான ரோகிணி மேல் காதல் வைத்திருக்கிறானே தவிர, அவளிடத்திலே விருப்பமாக இருக்கிறானே தவிர எங்களை திரும்பியும் பார்ப்பது கிடையாது என்று சொல்லி புகார் செய்கிறார். தக்கன் பார்த்தான். தன்னுடைய தவ வலிமையாலே சந்திரனுக்கு சாபம் கொடுத்தான். உனக்கு அழகு இருப்பதாகவே இத்தனை அகங்காரமாக இருக்கிறார். சந்திரனான உனக்கு தினமும் உன்னுடைய கலைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக அழிந்து ஒரு நாள் இல்லாமல் போவாய் என்று சொல்லி சாபம் கொடுத்துள்ளார். அந்த சாபத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு நிலவானது ஒவ்வொரு நாளாக தேய்ந்து கொண்டே வருகிறது. சந்திரன் எத்தனையோ முயற்சி பண்றான், ஆனாலும் அவனுடைய ஒரு கலையாக குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் இருப்பது ஒரே ஒரு கலை. சந்திரன் பார்த்தான், இன்றைக்கே நாம் அழிந்து விடுவோம் போல இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவராக தேடி போய் பார்க்கிறான். அவனுடைய அப்பா அத்திரி முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர், அவனை போய் பார்க்கிறான். அவர் பார்த்தார், என்னால் இது சரி செய்ய முடியாது, நீ வேற ஆளை பார். அடுத்தது இந்திரனை போய் பார்க்கிறான், என்னிடம் வந்ததே தெரியக்கூடாது, நீ வேறு இடம் போய் பார் என்று சொல்கிறார். அடுத்தது பிரம்மாவை போய் பார்க்கிறான், விஷ்ணுவை போய் பார்க்கிறான். இப்படி என்னுடைய கடைசி கலை அழிய போகிறது, என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று சொல்கிறான். எங்கே போனாலும் கையை
விட்டுட்டாங்க. எங்கே போனாலும் கைலாஸ், எல்லாரும் கையை விட்டுட்டாங்க. லாஸ்னா என்ன? இழப்பது. எல்லா இடங்களிலும் கைலாஸ். அப்பதான் முடிவெடுத்தான், இதற்கு சரியான தீர்வு என்று சொன்னா எங்கே போனாலும் கைலாஸ் என்று தான் சொல்லுவார்கள். கைலாசத்திற்கு போனாதான் இதுக்கு முடிவு கிடைக்கும் என்று சொல்லி தெரிந்து கொண்டான். உடனடியாக சிவபெருமானை ஓடி போய் அவருடைய திருவடியிலே விழுகிறார். அந்த சிவபெருமானுடைய கருணையை பாருங்க. ஒருத்தர் தன்னுடைய காலடியில விழுகிறார், அவரை தூக்கி நிறுத்தலாம், அல்லது தன்னுடைய மடியில வைத்துக் கொள்ளலாம், அல்லது தமது பக்கத்திலே வைத்துக் கொள்ளலாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம்? சிவபெருமான், என்னுடைய திருவடியிலே விழுந்தாய் அல்லவா, உனக்கு என்னுடைய மடியில் அந்த இடம் என்னுடைய முடியிலே கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய திருமுடியிலே தூக்கி வைத்துக் கொண்டாராம் சிவபெருமான். இதிலே நமக்கும் தெரிந்து கொண்டது, இனிமேல் அவனுடைய திருவடியிலே விழுந்தால் அவன் நம்மை திருமுடியிலே வைத்து பாதுகாப்பான் சிவபெருமான் என்பதை நாம் உணர்வோம். இப்படி எங்கெல்லாம் நமக்கு கைலாஸ் என்று சொன்னாலும், கைலாசம் போனால் நிச்சயமாக நமக்கு முக்தி உண்டு, வீடு வேறு உண்டு, துன்பங்கள் தீர்வது உறுதி என்பதை நாம் தெரிந்து